ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது என்னோடய சின்ன பையனை பற்றி தாங்க. சண்டே மார்னிங் அவனை கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் லிட்ரலாக அவனுக்கு இன்றைக்கி ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. ஹெவி கோல்டு, ஃபீவர். பட் என்கிட்ட அடம் பிடிச்சி இன்றைக்கி கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், வேண்டாம் தம்பி ரெஸ்ட் எடு அப்படின்னு. இல்லைம்மா நான் போயே ஆகணும் அப்படின்னு லிட்ரலாக அழுது அடம் பிடிச்சி என்னை கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வர வச்சுருக்காங்கங்க. பாருங்கள், அவன் ஃபேஸில் எவ்வளோ டயர்ட்னஸ் இருந்தாலும் அவனுக்கு ஸ்கேட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் பெயினை மறந்து இப்போ கிரவுண்டுக்கு வந்து நிற்கிறான். நம்மக்கிட்ட பசங்கிட்ட நிறைய சொல்லித்தரத்துக்கு நிறைய இருக்குங்க. நிறைய சொல்லி சொல்லி வளர்க்குறோம். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குங்க. அவங்கள மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல், மற்றவங்களுக்காக ஒரு சாக்கு போக்கு சொல்லாமல், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக இப்படி நின்றுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரீம்ஸை நம்ம இழந்திருக்க வேண்டான்னு தோணுதுங்க. நம்ம பசங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லாமலேயே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. வாழ்க்கையில் அடம் பிடிக்கிறது தப்பு தாங்க. ஆனால் உங்கள் எய்ம்க்கோ ட்ரீம்ஸ்க்காகவும் நீங்கள் அடம் பிடிக்கிறீங்கள, அது தப்பே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பசங்க அடம் பிடிக்குதுங்களோ அந்த குழந்தைங்க அவங்களோட ட்ரீம்ஸை அடைஞ்சிடுறாங்கங்க. எந்த குழந்தை எனக்கு டைம் இல்லை, எனக்கு இது வரலை அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருக்காங்களோ அவங்க தான் அவங்களோட ட்ரீம்ஸை இழந்து எங்கேயோ ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி என் சின்ன பையன்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது ஒன்று தாங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக எவ்வளோ பெயின் இருந்தாலும் சரி, மற்றவங்க ஓட மாட்டாங்க, நம்ம தான் ஓடணும். அது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம தாங்க முடிவு பண்ணணும். கரெக்ட் தானேங்க? இப்படிக்கு உங்களில் ஒருத்தி.